அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்பாவிலே ஒரு சாலிஹான மனிதனாக தான் பிறந்த தேசத்திலே வாழுகின்ற மனிதனிடத்திலே இருக்க வேண்டிய பண்பாடுகள் பற்றி சுருக்கமாக நோக்கலாம் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் முன்னுதாரணமானவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மூமினும் முஸ்லிமும் தன்னுடைய வாழ்விலே எல்லா விடயங்களிலும் ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் எடுத்துக்கொள்வது கட்டாய கடமை. இதே போன்றுதான் சகோதரர்களே, எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்கள் முஸ்லிம்களுக்கு முன்னுதாரணமானவர்களாக வாழ்ந்தார்களோ, அதே போன்று உலகத்திலே வாழுகின்ற ஏனைய மனிதர்களுக்கு, மூமின்களாக முஸ்லிம் அல்லாது வாழுகின்ற மனிதர்களுக்கு, உலகத்தில் வாழுகின்ற மூமின்கள் முஸ்லிம்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அது வாழ்க்கையின் எல்லா விடயங்களிலும் ஒரு முஸ்லிமை பார்த்து ஏனைய மனிதர்கள் நிம்மதியாக அந்த முஸ்லிமுடைய முன்மாதிரியை கண்டு அல்லாஹ்வுடைய தீனோடு வாழ்வதற்கு அவர்கள் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தீனை பற்றிய நல்ல அபிப்பிராயம் அவர்களிடத்தில் ஏற்பட வேண்டும். அவர்கள் ஒரு முஸ்லிமை ஒரு முன்னுதாரணமாக கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எமக்கு கட்டளையிடுகின்றார். நான் மேற்கூறிய திருமறை வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், وَكَذَلِكَ جَعَلْنَاكُمْ أُمَّةً وَسَطًا لِتَكُونُوا شُهَدَاءَ عَلَى النَّاسِ. எங்களை பார்த்து, மூமின்கள் முஸ்லிம்கள் எங்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கின்றான், உங்களை நடுநிலைமையான ஒரு சமூகமாக நாங்கள் படைத்திருக்கின்றோம். எதற்காக நடுநிலைமையான ஒரு சமூகமாக படைத்திருக்கின்றோம் என்றால், லிதகூனு ஷுஹதாஅ அலன் நாஸ், இந்த உலகத்திலே வாழுகின்ற ஏனைய மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா எங்களை பார்த்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தவர்களாகிய எங்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நீங்கள் உலகத்திலே வாழுகின்ற ஏனைய மனிதர்களுக்கு சான்று பகர்கின்றவர்களாக, முன்னுதாரணமானவர்களாக, உங்களுடைய வாழ்க்கையை கண்டு அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய தீனை விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் உங்களை ஒரு நடுநிலைமையான சமூகமாக படைத்திருக்கின்றோம். எப்படி நீங்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்றால், வயகூன ரசூலு அலைக்கும் ஷஹீதா, அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி உங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்தார்களோ, அதே போன்று உலகத்திலே வாழுகின்ற ஏனைய மனிதர்களுக்கு முன்னுதாரணமாக ஒவ்வொரு முஸ்லிமும் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கட்டளையிடுகின்றார். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற விடயம், ஒரு உண்மையான விசுவாசி சாலிகான மனிதன் தான் வாழுகின்ற தேசத்திலே, தான் வாழுகின்ற ஊரிலே, தான் கடமை புரிகின்ற நிறுவனத்திலே, தான் செயல்படுகின்ற தொழில் துறைகளிலே அவன் ஏனைய மனிதர்களுக்கு எல்லா விடயங்களிலும் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு முஸ்லிமை பார்த்தால் அவனுடைய கொடுக்கல் வாங்கலிலே அவனுடைய நேர்மை, அவனுடைய
சமூக உறவிலே அவனுடைய நேர்மை, அவனுடைய மனைவி மக்களுடைய விடயத்திலே அவனுடைய பண்பாடு, தான் சார்ந்திருக்கின்ற சமூகத்திலே இருக்கின்ற ஏனைய மனிதர்களுடன் அவனுடைய உறவு, அவனுடைய அளவை நிறுவையிலே அவனுடைய நியாயமான தன்மை, கொடுக்கல் வாங்கலிலே அவனுடைய நேர்மை, இப்படி எல்லா விடயங்களிலும் ஒரு முஸ்லிமை காணுகின்ற முஸ்லிம் அல்லாத மனிதர்கள் மிகச்சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தினுடைய போதனை இப்படித்தான் இருக்கிறது என்பதனை சரியாக விளங்கிக் கொள்வதற்கான முன்னுதாரணமாக ஒவ்வொரு முஸ்லிமும் வாழ வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்திலேதான் நாங்கள் ஒவ்வொருவர்களும் ஒரு சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். நான் இந்த உலகத்தில் மூமினாக, முஸ்லிமாக, அல்லாஹ்வுடைய தூதருடைய உம்மத்தவராக நான் இருக்கின்ற இந்த நேரத்திலே என்னோடு வாழுகின்ற இந்த சமூகத்தில் இருக்கின்ற ஏனைய மனிதர்கள் என்னை கண்டு இந்த மார்க்கத்திற்கு சான்று பகிர்கின்றவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? நான் மேற்சொன்ன அந்த பண்பாடுகளில் எல்லாம் ஒரு உயர்ந்த நிலையிலே நாங்கள் கண்டிருக்கின்றோமா என்று, ஏனைய மனிதர்கள் எங்களை கண்டு திருப்தி அடைந்திருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டிய, சுய விசாரணை செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதனால் தான் ஒரு முஸ்லிம் தான் வாழுகின்ற தேசத்திலே சாலிகான மனிதனாக வாழ வேண்டும். அவன் சாலிகான மனிதனாக வாழ்ந்தால்தான் அந்த தேசத்தில் மாத்திரமல்ல, அவனுடைய ஊரிலே, அவனுடைய குடும்பத்திலே, அவன் சார்ந்திருக்கின்ற சமூகத்திலே நல்ல விடயங்கள் எல்லாம் மிகச்சரியாக நடைபெறும். எனவே ஒரு சாலிகான மனிதன், தேசப்பட்டுள்ள மனிதன், ஒரு மோமின், முன்மாதிரியான மோமின் 5 வகையான உறவுகளோடு அவன் வாழ வேண்டியிருக்கிறது. நாங்கள் எல்லோரும் உலகத்திலே வாழுகின்ற போது 5 விதமான உறவுகளை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். ஏன் எங்களுக்கு அந்த உறவு பேண வேண்டும் என்றால், அல்லாஹ் தஆலா என்னை சார்ந்து பகிர்கின்ற மனிதனாக இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கின்றான், படைத்திருக்கின்றான். எனவே 5 வகையான உறவுகள் ஒரு மூமினிடத்திலே, முஸ்லிமிடத்திலே இருக்க வேண்டும். அவன்தான் ஒரு முன்மாதிரி மிக்க முஸ்லிம். அவன்தான் இந்த நாட்டிலே வாழுகின்ற தேசப்பட்டுள்ள முஸ்லிம். முதலாவது சகோதரர்களே, எங்கள் எல்லோரிடத்திலும் இஸ்லாம் எதிர்பார்க்குகின்ற முதலாவது உறவு ஒரு மூமினிடத்திலே அல்லாஹ்வுடனான உறவு. அல்லாஹ்வுடனான உறவு என்கின்ற போதுதான் சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய வழிகாட்டல், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் எங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களிலும் அது பிரதிபலிக்க வேண்டும். எங்களுடைய சாதாரணமான நிகழ்வுகளிலே இருந்து அதனுடைய எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ் தஆலாவுடைய மார்க்கத்தினுடைய வழிகாட்டல்கள் மிகச்சரியாக அமையப்பெற வேண்டும். இது ஒரு முஸ்லிம் சாலிகான மனிதனாக உலகத்திலே வாழ்வதற்கு அவன் தன்னுடைய மார்க்கத்துடனான உறவு மிக பலமாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது, வமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், இந்த உலகத்தில் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் அல்லாஹ்வாகிய என்னை வணங்குவதற்காக அன்று வேறு எந்த ஒரு தேவைக்காகவும் படைக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். அப்படி என்றால் சகோதரர்களே, இந்த திருக்குர்ஆன் வசனம் ஒரு மூமின் முஸ்லிம் எந்நேரமும் அவன் இபாதத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்கிறதா? எந்நேரமும் எங்களுடைய பார்வையிலே இருக்கின்ற தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற இந்த கடமைகளோடு இந்த கடமைகளை தொடர்ச்சியாக நிறைவேற்றிக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்கிறதா? அல்லது இந்த கடமைகளோடு உலகத்திலே வாழுகின்ற எங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை முறைப்படுத்திக் கொண்டு அவற்றை இபாதத்துகளாக ஆக்கிக் கொள்வது சொல்கிறதா என்று பார்த்தால் சகோதரர்களே, அதைத்தான் சொல்கிறது. எங்களுடைய கடமைகளை
பெறுகின்ற அதே நேரத்திலே ஒரு மூமின் தன்னுடைய வாழ்க்கையில் திருமண வாழ்வில் இருந்து, தனிப்பட்ட வாழ்வில் இருந்து, சமூக வாழ்வில் இருந்து, அவனுடைய கொடுக்கல் வாங்கலிலே இருந்து, அவனுடைய பொருளாதாரத்திலே இருந்து, அவனுடைய ஹராம் ஹலால் விடயத்திலே இருந்து, அவனுடைய பிறர்களுடனான உறவிலே இருந்து, அனைத்து விடயங்களிலும் அவன் மிகச்சரியாக அல்லாஹ் விரும்புகின்ற அடிப்படையிலே அவற்றை செய்தால் அவன் இபாதத் செய்து கொண்டிருக்கின்றான். நான் ஒரு வியாபாரம் செய்கின்றேன் என்றால் என்னுடைய வியாபாரத்திலே ஹராம் ஹலால் மிகச்சரியாக பேணப்பட்டு, வியாபாரத்தினுடைய ஒழுங்கு விதிகள் முறையாக பேணப்பட்டு, அந்த வியாபாரத்திலே மோசடி இல்லாமல் நடக்கின்றது என்றால் அது ஒரு இபாதத். நான் என்னுடைய அயலவர்களுடன் அன்பாக அவர்களுடைய உரிமைகளுக்கு பங்கமில்லாமல் பண்போடு பகையோடு நடந்து கொள்கின்றோம் என்றால் அது ஒரு இபாதத். என்னுடைய மனைவி மக்களுக்காக ஹலாலான முறையிலே உழைத்து அவர்களை வாழ வைப்பதற்கான தொழில்துறையிலே ஈடுபடுகின்றோமா, அது ஒரு இபாதத். இப்படி இன்னொரு விடயங்களை எல்லாம் நாம் நோக்குகின்ற போது வாழ்வின் அனைத்து விடயங்களையும் இபாதத்தாக கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார்கள். அந்த முன்னுதாரணத்தை போன்று நாங்களும் ஏனைய மனிதர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களிடத்திலே எதிர்பார்க்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இரண்டாவது உறவு ஒரு நட்பிரஜையினுடைய உறவு, பிற மனிதர்களுடனான உறவு மிகச் சரியாக அமைய வேண்டும் ஒரு மூமினுடைய. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்லிம்களுடன் மாத்திரமல்ல, எங்களுடைய உறவு முஸ்லிம்களுடன் மாத்திரமல்ல, மூமின்களோடு மாத்திரமல்ல, நாம் வாழுகின்ற தேசத்திலே பிரதேசத்திலே நாம் செய்கின்ற தொழிலிடத்திலே இருக்கின்ற ஏனைய மனிதர்களுடன் எங்களுடைய உறவு மிகச்சரியாக இருக்க வேண்டும். இஸ்லாம் ஏன் அதை சொல்கிறது என்றால், நாம் சான்று பகிர்ந்த மனிதர்களாக இருக்கின்றோமே, பிற மனிதர்களுடன் எங்களுடைய உறவு மிகச்சரியாக இருக்க வேண்டும். அது மூமின்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவர்களுடனாக இருந்தாலும் சரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மக்காவிலே வாழுகின்ற போது அங்கே இருந்த சமூக உறவுகளோடு, ஏனைய மனிதர்களோடு, இஸ்லாம் அல்லாதவர்களோடு அவர்கள் மிகச்சரியாக தங்களுடைய உறவை வளர்த்திருக்கிறார்கள். கொடுக்கல் வாங்கலிலே, அவர்களோடு சேர்ந்து தொழில் செய்வதிலே, அவர்களோடு வியாபாரத்திலே ஈடுபடுவதிலே, பொதுநல விடயங்களிலே, இப்படி ஏராளமான விடயங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய சஹாபாக்களும் ஏனைய மனிதர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டினார்கள். அதனால் தான் சகோதரர்களே, முழு உலகத்திலும் இருந்து இஸ்லாத்தை நோக்கி மனிதர்கள் வந்தார்கள். இது நாங்கள் வாழுகின்ற இந்த தேசத்திலே பிற மனிதர்களுடன் ஒரு சாலிகான மனிதன் உறவை பேண வேண்டியதன் அவசியம் இருக்கிறது. அந்த உறவை நாங்கள் எல்லோரும் பேணிக்கொள்ள வேண்டும். அந்த உறவினுடைய மிக பெரும் முக்கியத்துவமான விடயம் இருக்கிறது சகோதரர்களே. அதுதான் ஒரு முஸ்லிமிடத்திலே இருக்க வேண்டிய உயர்ந்த பண்பாடுகளில் ஒன்று பிறர்களை மதிக்குகின்ற, பிறர்களுடைய உரிமைகளை மதிக்குகின்ற, பிறர்களுடைய உணர்வுகளை மதிக்குகின்ற, பிறர்கள் மீது அன்பு காட்டுகின்ற விடயம் இருக்கிறது. இது மிக முக்கியமான விஷயம். ஒரு மூமின், ஒரு நேர்மையான மனிதன் கடினத்தன்மையுடையவனாக, அல்லது பிறர்களுடைய உரிமைகளை பறிக்கின்ற மனிதனாக, அல்லது பிறர்களுக்கு உபத்திரம் செய்கின்ற மனிதனாக, கோபத்தன்மை உள்ள இரக்கமற்ற மனிதனாக இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இர்ஹம் மன் ஃபில் அர்ல் வ யர்ஹமுக மன் ஃபிஸ் ஸமா. நீங்கள் உலகத்திலே வாழுகின்ற மனிதர்கள், ஏனைய ஜீவராசிகள் எல்லாவற்றோடும் அன்பாக இரக்கங்காட்டி பண்போடு நீங்கள் வாழுங்கள். வானத்தில் உள்ளவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய அருளை உங்களுக்கு சிபாரிசு செய்வார்கள். அல்லாஹ்வுடைய இரக்கம், அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய அருள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த பூமியிலே வாழுகின்றவர்கள் மீது இரக்கங்காட்டி வாழுங்கள் என்று சொல்கிறார். எனவே சகோதரர்களே, ஒரு முன்மாதிரியான முஸ்லிம்
அல்லாஹ்வுடனான உறவு, இரண்டாவது பிற மனிதர்களுடனான உறவையும் சரியாக பேணிக் கொள்ள வேண்டும். மூன்றாவது ஒரு முன்மாதிரி மிக்க முஸ்லிம் மனிதன் உலகத்திலே வாழுகின்ற போது தான் வாழுகின்ற நிலத்தை நேசிக்க வேண்டும். அவனுடைய நிலத்திலே அல்லாஹு தஆலா அவனை வாழ வைத்திருக்கின்ற நிலம் இருக்கிறதே, இது அல்லாஹு தஆலாவுடைய அருள் கொடைகளை சுமந்திருக்கின்ற பூமி. எனவே இந்த பூமியில் அல்லாஹு தஆலா எங்களை வாழ வைத்திருக்கின்றான் என்றால் இந்த பூமியை நேசிக்க வேண்டும். அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடு என்னவென்றால் அவற்றை பயன்படுத்த வேண்டும். ஒரு மூமின் எப்போதும் தான் வாழுகின்ற பூமியை ஒரு வறண்ட பிரதேசமாக வைத்திருக்க முடியாது. அவன் வாழுகின்ற தேசத்தை எப்போதும் அவன் தட்டாந்தரையாக வைத்திருக்க முடியாது. அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் அந்த பூமியை வளப்படுத்தி அதிலே அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையானவற்றை உற்பத்தி செய்யுமாறு சொல்கிறது. அது மாத்திரமல்ல, அவனுக்கு மாத்திரமல்ல, அந்த உற்பத்தியின் ஊடாக தான் வாழுகின்ற தேசத்தினுடைய பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று சொல்கிறது. எனவே நாங்கள் எல்லோரும், நான் ஒரு மூமின், ஒரு முஸ்லிம், தான் வாழுகின்ற நிலத்தை மிகச்சரியாக பயன்படுத்தி அதிலே அவன் செய்ய வேண்டிய பயிர் நிலங்கள், உன்னோரண்ட விடயங்கள், அதனுடைய வளங்கள், அதனுடைய இயற்கைகளை எல்லாம் பாதுகாக்க வேண்டியது ஒரு முன்மாதிரி மிக்க முஸ்லிமுடைய கடமை. சில போது இவைகள் எல்லாம் ஒரு புது விடயமாக ஒரு முஸ்லிமுக்கு தேவையா என்று நாம் யோசிக்கலாம். இல்லை, ஒரு தேசத்திலே வாழுகின்ற சாலிகான மனிதன் அவன் அந்த தேசத்தினுடைய பூமியை அவன் நேசிக்குகின்ற போது அந்த தேசத்தை, அந்த பூமியை அவன் செழிப்படைய செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கிழக்கிலே இருந்து உலகம் அழிந்து வருகின்றது என்றாலும் உனக்கு மேற்கிலே ஒரு மரத்தை நட்டி இந்த பூமியிலே இயற்கை வளத்தையும் மனிதர்கள் பிரயோசனம் பெறக்கூடிய ஒரு மரத்தை நட்ட முடியும் என்றால் நாட்டுமாறு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, நாங்கள் எப்போதும் ஒரு மூமின் முஸ்லிம் அந்த விடயங்களிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு சென்ற ஆரம்ப நாட்களிலே இவ்வாறு துஆ கேட்பார்கள், யா அல்லாஹ், எப்படி மக்கா பூமி எனக்கு விருப்பமுள்ளதாக இருக்கிறதோ, மக்கா பூமியினுடைய வளங்கள் என் மீது எவ்வளவு அன்புள்ளதாக இருக்கிறதோ, அதே போன்று இந்த மதீனா பூமியையும் அன்புள்ளதாக ஆக்குவாயாக. இந்த மதீனா தேசத்தினுடைய பொருளாதாரத்தை அபிவிருத்தி அடைய செய்வாயாக. இந்த மதீனா தேசத்தினுடைய விவசாயத்திலே பரக்கத்தை ஏற்படுத்துவாயாக. இந்த மதீனா பூமியினுடைய தரைகளை செழிப்புள்ளவையாக ஆக்குவாயாக. இந்த மதீனா தேசத்தின் வியாபாரத்தை சிறப்பானதாக ஆக்குவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்பார்கள் என்றால் சகோதரர்களே, அது நாங்கள் வாழுகின்ற அந்த தேசம் வளமானதாக இருக்க வேண்டும். அந்த வளத்தின் ஊடாக இந்த உலகத்தில் வாழுகின்ற ஏனைய மனிதர்களும் பிரயோசனம் பெற்று எங்களுடைய முன்மாதிரியான செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஒரு முன்மாதிரி முஸ்லிமுக்கு இஸ்லாம் காட்டித் தருகின்ற வழிமுறை. ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதிகமாக கேள்வி கேட்பதையும் பூமியினுடைய இயற்கை வளத்தை அழிப்பதையும் அல்லாஹு தஆலா ஒருபோதும் விரும்புவதும் இல்லை, அதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குவதும் இல்லை என்று சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, நாங்கள் ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் கொண்டிருக்க வேண்டிய மூன்றாவது பண்பு இதுவாக இருக்கிறது. நாலாவது ஒரு பண்புதான் தான் வாழும் நாட்டினுடைய, தான் வாழும் தேசத்தினுடைய சட்ட திட்டங்களை மதித்து நடக்கின்ற மனிதனாக ஒரு மூமின் இருக்க வேண்டும். சகோதரர்களே, ஒரு நாட்டிலே சட்டங்களை இயற்றுவதனுடைய நோக்கம் மனித உரிமைகளை பாதுகாத்து, மனிதர்களுடைய சமத்துவத்தை பேணி, மனிதர்களுடைய தேவையான அபிவிருத்திகளை, உட்கட்டமைப்புகளை உருவாக்கி அதிலே மனிதர்களை நெறிப்படுத்துவதற்காகத்தான் ஒரு நாட்டிலே சட்டம் உருவாக்கப்படுகிறது. எனவே ஒரு மூமின் எப்போதும் ஒரு நாட்டினுடைய தன்னுடைய மார்க்கத்தினுடைய கடமைகளுக்கோ அல்லது தன்னுடைய மார்க்க விடயங்களுக்கு உபத்திரவில்லாத எந்த ஒரு சட்டத்திற்கும் ஒருபோதும் ஒரு முஸ்லிம், ஒரு முன்மாதிரியான மனிதன் உபத்திரமாக இருக்கக்கூடாது. ஏனென்றால்
நாட்டிலே இயற்றப்படுகின்ற சட்டம் பொதுவாக மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, அந்த நாட்டை, அந்த தேசத்தை மிகச்சரியாக ஆளுவதற்கு, அந்த தேசம் மிகச்சரியாக இயங்குவதற்கு சட்டங்கள் தேவை. எனவே சட்டத்தை உடைத்து வாழுகின்ற ஒரு மனிதனாக உண்மையான மூமின் இருக்க முடியாது. மார்க்கத்திற்கு முரணில்லாத எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும், அது இந்த தேசத்திற்கான சட்டமாக இருந்தாலும், நாங்கள் இந்த தேசத்திலே வாழுகின்ற ஏனைய மனிதர்களுக்கு முன்னுதாரணமானவர்கள் அல்லவா? எனவே சட்டங்களை உடைக்குகின்ற அல்லது சட்டங்களுக்கு எதிராக செயல்படுகின்ற அல்லது சட்ட விதிமுறைகளை மீறுகின்ற ஒரு மனிதனாக, ஒரு சாலிகான மனிதன் பூமியிலே இருக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய காலத்திலே, மக்கா நகரிலே வாழுகின்ற போது இஸ்லாம் அல்லாதவர்கள் சமூக ரீதியான பல்வேறுபட்ட சட்டங்களையும் ஒழுங்குகளையும் பேணி வந்தார்கள். அது மார்க்கத்திற்கும் அல்லாஹ்வுக்கும் விரோதம் இல்லாத போது அவற்றை, அந்த பொதுவான சட்டங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமுல்படுத்தி இருக்கிறார்கள். அதே நேரத்திலே மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்று மதீனாவிலே வாழுகின்ற போது அங்கே ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை உருவாக்குவதற்கான, சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சட்ட யாப்பை உருவாக்கி அதிலே அந்த மதீனா தேசத்திலே வாழ்ந்த முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லோருக்கும் சமத்துவமான உரிமைகளையும் அவர்களுக்கான சட்ட ரீதியான பல்வேறுபட்ட திட்டங்களையும் அமல்படுத்தியிருக்கிறார்கள். இது சகோதரர்களே, இது ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு முஸ்லிமுடைய இயல்பாக இருக்க வேண்டும். இந்த நாட்டிலே முஸ்லிம் சமூகத்திற்கு இருக்கின்ற ஒரு அவமானமான ஒரு பேருதான் நாட்டின் சட்ட திட்டங்களை மதிக்காத அல்லது உள்ளூர் சட்டங்களை மதிக்காத, அதற்கு எதிராக செயல்படுகின்ற மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்று. அதுவல்ல சகோதரர்களே, நாட்டினுடைய சட்டத்தை முறையாக கடைபிடிப்பது ஒரு சாலிகான, ஒரு தேசப்பட்டுள்ள மனிதனுடைய கடமை. அதை அவனுடைய மார்க்கத்திற்கு முரணில்லாத போது அவற்றை அமுல்படுத்துவது, அவற்றுக்கு பங்களிப்பு செய்வது ஒரு முஸ்லிமுடைய கடமையாக இருக்கிறது. அதே போன்றுதான் சகோதரர்களே, ஒரு மூமினுடைய உறவு, 5வது உறவு தான் வாழும் நாட்டினுடைய அரச இயந்திரத்துடனான தொடர்பு. அரச இயந்திரம் என்று சொல்கின்ற போது அரசாங்கம் வேறு, அரச இயந்திரம் வேறு. நான் இந்த இடத்திலே குறிப்பிட வருவது இந்த நாட்டை சட்டங்களோடு நிர்வகிக்கின்ற அரச இயந்திரத்தை பற்றி சொல்ல வருகின்றேன். அரசாங்கங்கள் என்பது ஆட்சியாளர்கள் மாறுவார்கள், வித்தியாசமான சிந்தனையாளர்கள், வித்தியாசமான கொள்கை, வித்தியாசமானவர்கள் வருவார்கள். அதை சொல்ல வரவில்லை. ஒரு நாட்டிலே வாழுகின்ற போது அந்த நாட்டிலே இருக்கின்ற பொதுவான அரச இயந்திரத்தினுடைய செயல்பாடுகளுக்கு ஒரு சாலிகான மனிதன் எப்போதும் பக்கம் விளைவிக்காதவனாக, அவன் உறுதுணையானவனாக இருக்க வேண்டும். அந்த அரச இயந்திரம் எப்போதும் மனித உரிமைகளை பாதுகாக்குகின்ற, மனிதனுடைய சகவாழ்வை பாதுகாக்குகின்ற, மனிதனுடைய சமத்துவத்தை பாதுகாக்குகின்ற சட்ட ஒழுங்குகளை நிலைநாட்டும். அந்த நேரத்திலே ஒரு சாலிகான மனிதன் அதற்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். ஒரு அரச இயந்திரம் அந்த நாட்டினுடைய வறுமையை ஒழிப்பதற்காக, அந்த நாட்டிலே இருக்கின்ற ஊழலை ஒழிப்பதற்காக, அந்த நாட்டிலே இருக்கின்ற கொடுங்கோலை ஒழிப்பதற்காக, அந்த நாட்டிலே இருக்கின்ற போதைப் பொருள் வியாபார மாபியாக்களை ஒழிப்பதற்காக, இவ்வாறொன்ன இன்னொரு குற்றச் செயல்களையும் பாவமான பிரேயங்களையும் தடுப்பதற்காக கட்டுப்பாடுகளை விதிக்குகின்ற போது ஒரு சாலிகான மூமின் அதற்கு பக்க துணையாக இருந்து அவற்றை அமுல்படுத்த வேண்டிய பொறுப்பு ஒரு சாலிகான மனிதனுக்கு இருக்கிறது. அதே போன்றுதான் சகோதரர்களே, ஒரு நாட்டினுடைய அரச இயந்திரம் அந்த நாட்டினுடைய சுகாதாரத்துறை, கல்வித்துறை, பொருளாதாரம், சூழல் பாதுகாப்பு மற்றும் உண்டான அபிவிருத்தி திட்டங்களை அமல்படுத்துகின்ற போது ஒரு சாலிகான மனிதன் அவற்றிற்கு எந்த விதமான பங்கமும் விளைவிக்காமல் அவற்றை அந்த நாட்டிலே அமுல்படுத்துவதற்கு அவனுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும். இவைகளெல்லாம் பொதுவாக மனித நலன் பேணுகின்ற, மனிதர்களுக்கு தேவையான விடயங்களை அமல்படுத்துகின்ற இத்தகைய விடயங்கள் எங்களுடைய சமூகத்தில் மாத்திரமல்ல, முழு இலங்கையிலும்
அத்தகைய செயல்பாடுகளுக்கு ஒரு சாலிகான மனிதன் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். இப்படி 5 வகையான உறவுகளை ஒரு மனிதன் ஒரு மோமின் பேணுகின்ற போதுதான் அவன் ஒரு சாலிகான மனிதனாக வரலாம். ஒன்று, அல்லாஹ்வுடனான உறவு, அவன் வாழுகின்ற பிரதேசத்திலே வாழுகின்ற ஏனைய மனிதர்களுடனான உறவு. இரண்டாவது, அந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களுடனான உறவு, அவன் வாழுகின்ற மண்ணுடனான உறவு, அந்த நாட்டினுடைய அபிவிருத்தி பணிகளுடனான உறவுகளிலே ஒரு மூமின் மிகச்சரியாக கவனமாக தன்னுடைய பங்களிப்பை நிலைநாட்டி ஒரு முன்மாதிரி மிக்க முஸ்லிமாக, ஒரு தேசப்பற்றுள்ள முஸ்லிமாக உலகத்தில் வாழ வேண்டியது கடமை என்பது நான் ஆரம்பத்தில் கூறிய அல் குர்ஆன் வசனம் எமக்கு சொல்கிறது. சகோதரர்களே, அந்த வகையிலே இன்று நாங்கள் இந்த நாட்டிலே ஒரு தேர்தல் களத்தை முன்னோக்கி இருக்கின்றோம். தேர்தல் களம் என்கின்ற போது இன்று தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கின்ற அரசியல் கட்சிகள், அங்குமிங்கும் தாவுகின்ற ஒவ்வொரு தரப்பினர்களும் ஒவ்வொரு தரப்பினர்களை குற்றம் சுமத்துகின்ற இப்படியான ஒரு சூழ்நிலையிலே இந்த நாட்டிலே முஸ்லிம் சமூகம் மிக அவதானமாக செயல்பட வேண்டிய, முன்னுதாரணமாக செயல்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திலே இருக்கின்றோம். அதிலே குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தினுடைய அரசியல் தலைமைகள் மிக அவதானமாக, மிக நிதானமாக முஸ்லிம் சமூகத்தினுடைய வரலாற்று நெருங்கிலும் இந்த நாட்டிற்கு முஸ்லிம் சமூகம் செய்த சேவைகளை இல்லாதொழிக்கின்ற நிலையில் இல்லாமல் பாதுகாக்கின்ற நிலையிலே இருக்க வேண்டும். ஏனென்று தெரியுமா சகோதரர்களே, இந்த நாட்டை சுதந்திரம் அடைய செய்வதிலே இருந்து, இந்த நாட்டை அபிவிருத்தி அடைய செய்வதிலே இருந்து, இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வெளிநாடுகளுக்கு கொண்டு சென்று வெளிநாட்டு நாணயங்களை பெற்றுக் கொள்வதிலே இருந்து இந்த நாட்டை அபிவிருத்தி பாதையில் விட்டு சென்ற வரலாறு இந்த நாட்டினுடைய ஆரம்ப கால முஸ்லிம்களுடைய வரலாறு இருக்கிறது. இவ்வளவு பங்களிப்பு செய்த இந்த முஸ்லிம்களை ஒரு சில பேரினவாதிகளாலோ அல்லது எங்களுடைய அரசியல் செயல்பாடுகளாலோ இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் எதுவும் செய்யாத சுயநலனிகள் என்ற அந்த அவப்பேருக்கு நாங்கள் வந்துவிடக் கூடாது. கடந்த காலத்திலே, கடந்த இந்த நாட்டினுடைய வரலாற்றிலே முஸ்லிம் சமூகம் மிக நிதானமாகத்தான் இருந்து இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாட்டிற்கும் அபிவிருத்திக்கும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் பங்காற்றி இருக்கின்றது. எனவே சகோதரர்களே, தேர்தல் களம் என்கின்ற போது வசைபாடுகின்ற அல்லது ஒருவருடைய கொள்கையை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாத போது அதற்கு எதிராக பேசுகின்ற, அதற்கு எதிராக எழுதுகின்ற, அல்லது அரச உடைமைகளை சேதப்படுத்துகின்ற, அல்லது தனிப்பட்ட மனிதர்களுடைய உடைமைகளை சேதப்படுத்துகின்ற, தனிப்பட்ட மனிதர்களை அவமானப்படுத்துகின்ற இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு முன்மாதிரி முஸ்லிம்களுக்கு பொருத்தமான கொள்கை அல்ல. சகோதரர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அரசியல் தலைமைத்துவத்தை வழங்கி இருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு அரசியல் தலைமையாக இருந்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இன்றும் அந்த உமருடைய ஆட்சி இந்த உலகத்திலே வர வேண்டும், இந்த உலகம் அமைதியும் அபிவிருத்தியும் காண வேண்டும் என்றால் என்று உலகத்தினுடைய இஸ்லாம் அல்லாதவர்கள் சொல்லுகின்ற அளவிற்கு மிக பெரும் தலைமைத்துவத்தை வைத்திருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று இஸ்லாமிய ஹலிஃபாக்கள் எல்லாம் இந்த உலகத்திலே அரசியல் தலைமைகளாக இருந்திருக்கிறார்கள். ஒருபோதுமே அந்த அரசியல் தலைமைகளுடைய அவர்களுடைய சிறப்பான செயல்பாடுகள் முழு உலகத்திற்கும் தேவை என்று இஸ்லாம் அல்லாதவர்கள் இன்று எதிர்பார்க்கின்றார்கள் என்றால் இதுதான் ஒரு முன்மாதிரியான முஸ்லிமுடைய பண்பு. எனவே சகோதரர்களே, இந்த நாடு ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டிலே வாக்கு கேட்பதற்கும் வாக்களிப்பதற்கும் அதற்கான பிரச்சாரங்களிலே ஈடுபடுவதற்கும் உரிமை இருக்கின்றது என்றால் அந்த உரிமையை அவரவர்கள் செய்வதற்கு நாங்கள் இடையூறாக இருக்கக்கூடாது. அதே நேரத்திலே எங்களுக்கு முஸ்லிம் சமூகம் எப்போதும் பிரச்சனைகள் நிறைந்த, அடிதடிகள் நிறைந்த, அல்லது தேர்தல் களத்தை வைத்து சமூகம் பிரிகின்ற, பண்பாடு இழக்குகின்ற, பொது சொத்துக்களுக்கு அநியாயம் செய்கின்ற ஒரு சமூகம் என்ற அந்த அவப்பேரிலே இருந்து நீங்க வேண்டும். அதே நேரத்திலே இந்த நாட்டிற்கு சிறப்பாக பங்களிப்பு செய்த இஸ்லாமிய சமூகம் இந்த நாட்டை நேசிக்குகின்ற, இந்த நாட்டினுடைய சட்டங்களை நேசிக்குகின்ற, இந்த நாட்டினுடைய ஒழுங்கு விதிகளை பேணுகின்ற, இந்த நாட்டினுடைய அபிவிருத்திகளுக்கு பங்களிப்பு செய்கின்ற
அது மாத்திரமல்ல, கடந்த வரலாற்றிலே இருந்து இதுவரைக்கும் இந்த நாடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒரு சமூகம் இஸ்லாமிய சமூகம், ஒரு முன்மாதிரி மிக்க சமூகம் என்ற செய்தியை அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த காலகட்டத்தில் நாங்கள் எல்லோரும் முன்மாதிரியாக வாழ வேண்டிய தேவை இருக்கிறது. அத்தகைய பண்பாடோடும் விழுமியங்களோடும் வாழ்வதற்கு அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் உலகத்திலே அநியாயமாக அநீதி இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற முஸ்லிம்களை நீ பாதுகாத்து விடுவாயாக, உன்னுடைய அருளை கொடுப்பாயாக. மரணித்த எங்களுடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டிலே அமைதியும் சமாதானமும் சமத்துவமும் நிறைந்த நல்ல தேசமாக ஆக்கல் புரிவாயாக. யா அல்லாஹ் எப்படி அல்லாஹு தஆலா நீ எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறாயோ முன்னுதாரணமான ஒரு தேசப்பற்றுள்ள ஒரு சாலிகான மூமினாக உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து ஏனைய மனிதர்கள் அவற்றினூடாக உன்னுடைய தீனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவாயாக. எங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.